Assalamu alaikum. Hi everyone. I'm Shawmiya Fazeel. We all are doing good and எல்லாரும் எப்படி இருக்கிற? இன்னைக்கு பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு எல்லாரும் விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த சீசனில் எல்லா ஏரியாஸ்லேயும் ஈஸியாக கிடைக்கிற மேங்கோ இதை வச்சு தான் இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு பார்க்குறீங்களா? மேங்கோ தோசி. என்னோட சேனலுக்கு நியூ கமராக இருந்தால் மறக்காமல் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்குதுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேங்கோ தோசி அப்படின்னாலே மிச்சமாக கரையை பார்க்கும், அப்படி இல்லாட்டி என்ன சரி உண்டு அதில் ஒரு அப்செட் வந்துடும். ஆனால் இன்றைக்கி நாம் செய்ய போகிற ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் தரமான குவாலிட்டியான மேங்கோ தோசை செஞ்சு கொள்ளலாம். மேங்கோ தோசை செய்கிறதுக்கு ரா மேங்கோஸ் தான் நான் செலக்ட் பண்ணுவேன். அந்த ரா மேங்கோஸ் எல்லாம் நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு விளங்கும். இதே ஷேப்பில் தான் கட் பண்ணி வச்சுக்கொள்ளணும் அப்படின்னு சரியில்லை, ஒவ்வொரு ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கொள்ளணும். இதுக்கு நான் கார்ட் யூஸ் பண்ணி ஹால்ஸ் போட்டுக்கொள்கிறேன். பிகாஸ் இப்படி ஹால்ஸ் போட்டு வச்சுக்கொள்றதால சுகர் ஷ்ரப் மேங்கோ பீஸ்குள்ளுக்கு நல்லா இறங்கி நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதுக்காக தான் நார்மலாக ரா மேங்கோ தான் யூஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் தும்பு மாங்காய், இது தான் நார்மலாகவே ட்ரெடிஷ்னலாக தோசையிலாவே எல்லாரும் யூஸ் பண்ணிக்கொள்கிறேன். இன்றைக்கி நான் நார்மலான மேங்கோ தான் எடுத்திக்கிறேன், தும்பு மாங்காய் கிடைக்கல. இந்த டைமில் எல்லா ஏரியாவிலையும் மேங்கோன்றது ஈஸியாக கிடைக்கும். அதுவும் ரோ மேங்கோன்றது ஈஸியாக எடுத்துக்கொள்ளும் இந்த சீசனில். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது இதில். தோசைண்டாவே சம்டைம் கரையை பார்க்கும், பட் இன்றைக்கி கரையாமல் தான் தோசை செய்கிறதுக்கான டிப்ஸ் எல்லாம் சொல்லித்தர போகிறேன். இப்போ நான் கூல் வாட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். நார்மலாக வாஷ் பண்ணி வச்ச மேங்கோ பீசஸ் தான், இதுக்கு கூல் வாட்டர் சேர்த்துக்கொள்கிறேன். கூல் வாட்டர் சேர்த்து ஒரு ½ an hour மாதிரி அதை நான் ஒரு சைடில் வைக்கிறேன். ஏன் இப்படி கூல் வாட்டரில் 30 minutes வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தேன்னு சொன்னால், இந்த மேங்கோ பீசஸ் கரையாக மீக்கிறதுக்கு தான் அப்படி 30 minutes கூல் வாட்டரில் வைக்கிறேன். நார்மலாக வெத்திலையில் சாப்பிடுவாங்க தானே, அது சுண்ணாம்பு, அது தான் ட்ரெடிஷ்னலாக யூஸ் பண்ணுற இது கரையாக மீக்கிறதுக்கு. பட் கூல் வாட்டர் ஆல்சோ நல்ல ரிசல்ட் தருது. இப்போ 30 minutes வச்ச மேங்கோ பீசஸை ரைஸ் குக்கரில் நான் போடுறேன். ரைஸ் குக்கர் ஆன் பண்ணி இல்லை. ரைஸ் குக்கரில் மேங்கோ தோசை செய்கிறது மிச்சம் ஈஸியாக இருக்கும். கேஸில் அடுத்த குக்கர்களை விட ஈஸியாக இருக்கும். அதாவது குறைஞ்ச அளவில் தானே அது மெதுவாக ஹீட்டாகி கொண்டு தானே நல்லா ஓவர் ஹீட் ஆகுது. அதனால அந்த சரியான பதத்துக்கு எங்களுக்கு தோசையை செஞ்சு கொள்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒயிட் சுகர் சேர்க்கிறேன். இதுக்கு தேவையான மெஷர்மெண்ட் எல்லாம் எப்பயும் போலவே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளும். cardamom, நெக்ஸ்ட் rampa சேர்த்துக்கொள்கிறேன். இதெல்லாம் அதோட ஸ்மெல்லுக்காக தான். நெக்ஸ்ட் 1 கப் கிளாஸ் வாட்டர், நார்மல் வாட்டர் தான் சேர்க்கிறேன். வாட்டர் எல்லாம் கூடுதலாக சேர்த்துக்கொள்ளக்கூடாது. இந்த அளவில் சுகரில் நாங்கள் இப்போ வாட்டரெல்லாம் ஆட் பண்ணின பிறகு இந்த அளவில் தான் இருக்கணும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மூடு படுற மாதிரி வாட்டர் சேர்க்கப்படாது. ரைஸ் குக்கர் ஆன் பண்ணி குக் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கொண்டு அப்படியே நாங்கள் இடால் மூடி வச்சோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 5 minutesக்கு அப்படியே வைக்கணும். இப்போது ஆஃப்டர் 5 minutesல நல்லா பாயில் ஆகுது. இந்த ஸ்டேஜில் ஒரு நல்ல ஸ்மெல் வருங்க.
மேங்கோ, cardamom, ரம்பா இதெல்லாம் பாயிலாகவே அப்படி ஒரு ஸ்மெல் வரும். மேங்கோ தோசையில் சூப்பரான ஸ்மெல்லே இது தான் சொல்லிடும். இப்போ அப்படியே மிக்ஸ் பண்ணி நான் மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் 12 மினிட்ஸுக்கு பிறகு மறுபடி ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாயில் ஆகினதெல்லாம் அப்படியே பீசஸோடு சேர்ந்து ஈக்கிற மாதிரி உங்களுக்கு விளங்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு 5 மினிட்ஸ், நெக்ஸ்ட் 12 மினிட்ஸுக்கு பிறகு இப்போ அப்போ 17 மினிட்ஸுக்கு பிறகு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இந்த ஸ்டேஜில் தான் சால்ட் ஆட் பண்ணிக்கொள்ளணும். சால்ட் ஆட் பண்ணுறதுக்கான ரீசன் வந்து சுகர் நல்லா தூக்கி டேஸ்ட்டாக விளங்குறதுக்கு தான் சால்ட் ஆட் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் தான் உங்களுக்கு தேவையான ஃபுட் கலரிங் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். நான் இன்றைக்கி க்ரீன் யூஸ் பண்ணுறேன். ரெட் உங்களுக்கு விருப்பமான கலர் ஆன் விஷ் அது. நெக்ஸ்ட் வந்து ஃபுட் கலரிங் யூஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் அதே கலருக்கு வைக்கவே மேலும் அது ஒரு ரெட்டிஷான கலருக்கு வந்துடும். அப்படி இல்லாட்டி ஒரு எல்லோ கலருக்கு மாதிரி மேங்கோ தோசை ட்ரெடிஷ்னலான கலருக்கு வந்துடும். இன்றைக்கி க்ரீன் கலர் செய்கிறேன். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஸ்பூன்லேருந்து எப்படி அந்த சுகர் ஸ்டெப்ஸ் எல்லாம் வருது அப்படின்னு சொல்லி. மேங்கோ தோசையோட சரி ஸ்டெப் இது தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன இந்த வீடியோ பற்றி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கரெக்ட் டைம் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.